விண்வெளியில் பில்லியன் கணக்கில் சிறு கற்கள், உலோகப் பாறைகள் நீந்திக் கொண்டிருக்கின்றன. அவை விண்கற்கள் என அழைக்கப்படுகின்றன. பூமிக்கு வெளியிலிருந்து வந்து பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது உராய்வு வெப்பத்தால் எரிந்து எரிதல், மீட்டியார் அல்லது எரி நட்சத்திரம் என அழைக்கப்படும். சில விண்கற்கள் முழுமையாக எரிந்து போய்விடாமல் பூமியில் விழும்போது அவை விண்மீன்கள் ஆகஸ்ட் மாற்றமடைகின்றன. விண்கற்கள் பூமியை அதிவேகத்தில் தாக்கும் போது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். 1908ஆம் ஆண்டு சைபீரியாவில் நடந்த துங்குஸ்கா வெடிப்பு இதைவிட சிறிய விண்கல் காரணமாகவே ஏற்பட்டது. ஆனால் 2000 சதுர கிலோமீட்டர் காட்டை அழித்தது. இப்பொழுது 77,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை கடக்கும் விண்கல். இதன் அளவு சுமார் 165 மீட்டர், ஏறக்குறைய 2 தாஜ்மஹால் அகலம் ஆகும். இந்த விண்கல் மார்ச் 2025-26 அன்று இந்திய நேரம் மாலை 5:04 மணிக்கு பூமியை 5 மில்லியன் கிலோமீட்டர், சுமார் 13 மடங்கு சந்திரனுக்கு அப்பால் தொலைவில் கடந்து செல்லும். நாசா இதை பொட்டென்ஷியலி ஹாசர்டஸ் ஆஸ்டராய்ட் (BHA) என வகைப்படுத்தியுள்ளது. இதன் பாதை வேறு கிரகங்களின் ஈர்ப்பு விசை அல்லது விண்வெளி தடங்களால் மாற்றப்பட்டால் எதிர்காலத்தில் பூமியை தாக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நமீபியாவில் உள்ள 60 டன் எடை, 2.7 மீட்டர் நீளம், 8.9 அடி நீளமுள்ள ஹோபா விண்கல் இதுவரை அறியப்பட்ட மிகப்பெரிய விண்மீன் ஆகும். பல கோடி ஆண்டுகளுக்கு முன் புவியை தாக்கிய இராட்சத விண்கல் சுமார் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் மோதியது என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அதன் தாக்கம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் அகல பரப்பளவில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம் என கூறப்படுகிறது. அதனால் அவற்றை முன்கூட்டியே கணித்து தடுக்கும் முயற்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.